உங்களெல்லாம் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ விசேஷமாக ஸோ ஓவர் கம்மிங் பேக் ஸ்லைடிங் அப்படின்ற இந்த டாபிக்ல இருந்து நம்ம மெடிடேட் பண்ண இருக்கிறோம். பின்மாற்றங்களை மேற்கொள்ளுதல் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு டாபிக். ஸோ நம்மளுக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த பேக் ஸ்லைடிங் அப்படின்ற வார்த்தையை வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணியிருப்போம். ஆனா ஒரு தெளிவு இருக்காது இது என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம இது என்ன இல்லை அப்படின்றத நம்ம முதலாவது நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். பேக் ஸ்லைடிங் இஸ் நாட் ஃபாலிங் இன் சின். ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒரு குறிப்பிட்ட பாவத்துல விழுகிறது வந்து பின்மாற்றம் கிடையாது. அது வேற அனுபவம். அது என்ன அப்படின்னா ஃபெயிலியர். ஒரு இடத்துல நம்ம தடுக்கி விழுந்துட்டோம். ஸோ வி நோ, நம்மளுக்கு தெரியும் எப்படி விழுந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். பேக் ஸ்லைடிங்க்கும் இந்த ஃபாலிங் இன் சின்னுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம், பேக் ஸ்லைடிங் நமக்கு ஆகிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனா பாவத்துல நீங்க விழுந்தீங்கன்னா உடனே அது தெரியும், நம்ம வந்து விழுந்துட்டோம், தப்பு பண்ணிட்டோம் அப்படின்றது தெளிவா தெரியும். ஆனா பேக் ஸ்லைடிங்கோட பிசாசு அதை எப்படி பயன்படுத்த முடியும் அப்படின்னா, நம்மளே அறியாம நம்ம அப்படியே நம்ம நல்லா இருக்கிறோம்னு சொல்லி நினைத்து கொண்டே இருப்போம். இன்னும் கூட நீங்க பாத்தீங்கன்னா, இட்ஸ் நாட் ரிஜெக்டிங் த லார்ட். இது வந்து ஆண்டவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி மறுதலிக்கிற அனுபவம் கிடையாது, விழுகிற அனுபவம் கிடையாது, மறுதலிக்கிற அனுபவம் கிடையாது. பின்மாற்ற அனுபவம்ன்றது அது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு அனுபவம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இது எப்படி நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில முதலாவது வந்து உற்சாகமா இருப்போம் நம்ம. ஸோ அதுதான் ஐடியல் ஸ்டேட். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நிரப்புறப்ப அந்த ஒரு சந்தோஷம் இருக்கும், ரட்சணத்தின் சந்தோஷம் இருக்கும், ரட்சிப்பின் சந்தோஷம். பிரேயர்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஜெபம்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும், காஸ்பல் ப்ரோக்ராம்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஆண்டவருக்காக பாடுறதுனா ரொம்ப சந்தோஷமா இருக்கும், இன்னும் பைபிள் மெடிடேஷன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு எந்த டைம்ல இருந்து எப்ப அது ஆரம்பிக்கும் நம்மளுக்கு தெரியாது பாருங்க. அது வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் எப்படி ஆயிரும்னா டல்னஸ் ஆகும், டல் ஆகும், ஆக்சுவலா போர் அடிக்கும். ஒரு அந்த லவ் போயிடும். நம்ம ஆண்டவருக்காக நம்ம மெடிடேட் பண்ணணும், வைக்கணும் அப்படின்ற அந்த அன்பு இருக்கவே இருக்காது. அது ரீப்ளேஸ்ட் பை டியூட்டி பவுண்ட் பர்டன். ஐயோ இப்போ சொல்றாங்களே, ஐயோ மீட்டிங்ல உட்கார சொல்றாங்களே, ஐயோ மெடிடேட் பண்ண சொல்றாங்களே, ஐயோ வந்து பண்ண வேண்டி இருக்குதே அப்படின்னு சொல்லி இட் பிகம்ஸ் பர்டன். இதெல்லாம் வந்து அந்த அறிகுறிகள், சைன்ஸ் தட் யூ ஆர் ஆல்ரெடி இன் அ பேக்ஸ்லைடன் ஸ்டேட். பின்மாற்றமான ஜீவியத்துல ஏற்கனவே நம்ம இருக்கிறோன்றதுக்கு இது ஒரு அடையாளம். நம்ம வாஞ்சை இருக்குதா, இல்ல நம்ம பைபிள் வாசிக்கிறதுக்கு ஜெபிக்கிறதுக்கு நம்ம தாகமா இருக்கிறோமா, இல்ல அப்படின்னா நம்மளையும் அறியாம ஆண்டவரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போய்கொண்டே இருப்போம். இந்த பேக் ஸ்லைடிங் அனுபவம் வந்து பிசாசு எப்படி கிரியேட் செய்வான் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா தான். இப்ப நீங்க காலையில எந்திரிச்சு ஜோம் பண்ணணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணிருந்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, நீ காலையில எந்திரிக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் லேட்டா எந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் நீங்க லேட்டா எந்திரிச்சு பழகின பிறகு அவன் சொல்லுவான், காலையில இந்த ஜோம் பண்ணணும் இல்லை, ஏதாச்சும் நேரம் கிடைக்கிறப்ப ஜோம் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் அந்த ஸ்டேட்டுக்கு நீங்க போன பிறகு இதெல்லாம் நடக்கிறப்ப ஒரு 2-3 வாரம் எடுக்கும். அதுக்கப்புறம் அவன் சொல்லுவான், நீ வந்து எப்பயாச்சும் பைக்ல அப்படி இப்படி போறப்ப இல்லாட்டி பஸ்ல போறப்ப அப்பப்ப நீ ஜோம் பண்ணிட்டு போ, அப்படியே ஜெப ஆவியில இருந்தா போதும், குறிப்பா ஒரு பிரேயர் டைம் தேவையில்லை அப்படின்னு சொல்லுவான். இது அப்படியே போய் ஒரு 6 மாசம் வண்டி ஓடிரும், நம்மளே அறியாம நம்ம அப்படியே பின்னாடி போய்கொண்டே இருப்போம். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவான்னா, ஆவியானவர் வந்து நம்மகிட்ட வந்து பாவ உணர்வை உண்டு பண்ணுவார். மகனே மகளே, நீ விட்டு ரொம்ப தூரமா போயிட்டு இருக்கிற, முன்னாடி மாதிரி நீ ஜோம் பண்றது கிடையாது, முன்னாடி மாதிரி நீ தாகமா வர்றது கிடையாது அப்படின்னு சொல்றப்ப நம்மள பிசாசு என்ன சொல்லுவான், அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, எல்லாரும் இப்படிதான் இருக்கிறாங்க, அதெல்லாம் பத்தி நீ கவலைப்படாத, ஆண்டவர்ல மன்னிச்சுக்கிடுவாரு அப்படின்னு சொல்லி இந்த தவறான இத அப்படியே கொடுத்து கொண்டே இருப்பான். இந்த ஸ்டேஜ்ல தான், இந்த டல் ஸ்டேஜ்ல தான் நிறைய அட்ராக்ஷன்ஸ் கொடுப்பான், நிறைய என்டர்டைன்மெண்ட்ஸை கொடுப்பான். மித்தது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பிரேயர் அண்ட் பைபிள் ரீடிங், இது ஏன் 2 அப்படின்னா, இந்த 2 மூலமா தான் நம்ம ஆண்டவர்கிட்ட நெருங்கி சேர முடியும். இந்த 2 மட்டும் எடுத்துட்டு மிச்சம் எல்லாத்தையும் உங்க லைஃப்ல கொடுப்பான். அப்படி உங்கள்கிட்ட கொடுத்துட்டான் அப்படின்னா, பிசாசு உங்க வாழ்க்கையில இந்த பின்மாற்றத்தின் அனுபவத்துல உங்களை நடத்தி கொண்டிருக்கிறான் அப்படின்றத நம்ம மறந்து போகக்கூடாது. இத 2 மட்டும் எடுத்துட்டு
ஏன் அப்படின்னா ஜெபத்துல ஆண்டவர்கிட்ட நம்ம உறவாடுறோம். பைபிள் மூலமா ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். ரிலேஷன்ஷிப் இஸ் கிறிஸ்டியானிட்டி. அவர் ஒரு ஆள் தத்துவமானவர். பா, இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்க? எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எனக்கு இன்னைக்கு எக்ஸாம் இருக்கு, நான் படிக்கணும், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவரோடு கூட உறவாடுகிறது தான், அவரோடு கூட அப்படி ஒரு ஃப்ரெண்டோட பேசி பழகிற அனுபவம் எடுக்கிறது தான் பிசாசோட வேலை. அதை காரணத்து கொண்டும் நீ பாட்டு கேட்கிறியா, நல்லா பாட்டு கேளு. நல்லா தூங்கிக்கிட்டே மெசேஜ் கேட்கிறியா, மெசேஜ் கேளு. அப்படியே போறப்ப மெசேஜ் கேட்டுக்கிட்டே இரு. இது ரெண்ட தவிர கொஞ்சம் கொஞ்சமா ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். கொஞ்சம் கொஞ்சமா ரீப்ளேஸ் பண்ணிட்டே இருப்பான். இன்னும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜ். என்ன அப்படின்னா சில நேரத்துல நம்மளுக்கே ஒரு கேள்வி வரும், ஏன் நான் இப்ப கொஞ்ச நாளா ஒரு மாதிரி இருக்கிறேன்னு, ஏன் நான் சரியில்லை, ஏதோ சம்திங் ராங் அப்படின்ற ஒரு உள் உணர்வை ஆண்டர் கொடுத்து கொண்டே இருப்பார். இதுல ஆக்ட் பண்றவங்க தப்பிச்சிருவாங்க. ஆக்ட் பண்ணாதவங்க அவங்க வாழ்க்கையில பல வருடங்களை இழந்து போகலாம். ஒருவேளை 20 வருஷம் கழிச்சு திருப்பி வரலாம், வராமலும் போகலாம். ஏன்னா லைஃப்ல நிறைய ரிக்ரெட்ஸ் உள்ள நிறைய பேரை நான் பாக்குறேன். லைக் 50 வயசு 60 வயசுல எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 70 வயசுல எல்லாம் நான்காக செய்ய வேண்டிய வயசுல எல்லாம் விட்டுட்டேன் பிரதர், எல்லாத்தையும் விட்டுட்டேன், இப்ப ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னால பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நம்ம இருக்கிற இந்த ஸ்டேஜ், என்னுடைய நிலை எப்படி இருக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னும் நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள்ல சர்தை சபைன்னு ஒரு சபையை குறித்து அங்க பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார். என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனா இருக்கிறாய். இந்த ஸ்டேஜ்ல தான் எப்படி இருப்போம் அப்படின்னா, மித்தவங்க பார்வையில நம்ம ஓரளவுக்கு ஓகேயா தான் இருப்போம். ஓரளவுக்கு ஓகே தான், சரி ஓகே. ஆனா நம்ம உள்ளக்க அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை செத்துக்கொண்டே இருக்கும். நீ விழித்து கொண்டு சாகிறதுக்கு ஏதுவானவைகளை ஸ்திரப்படுத்து. செத்து போகுது பாரு. இப்ப 5 நிமிஷம் பிரேயர்ல நிக்குது. இப்ப பைபிள் மெடிடேஷன் ஒரு அதிகாரத்துல நிக்குது, சாக போகுது, காப்பாத்துன்னு சொல்றாரு. இன்னைக்கு என்ன கேட்டுட்டு இருக்கிற மை ஃப்ரெண்ட்ஸ், டுடே இஸ் தி டே. இன்னைக்கு நீ காப்பாத்திரணும். உன்னுடைய ஜப வாழ்க்கை திருப்பி நிப்பாட்டிரணும். உன்னுடைய ரிலேஷன்ஷிப் நீ சரி செஞ்சிடணும். பைபிள் மெடிடேஷன் நீ ஆண்டவர்கிட்ட நீ முதல்ல எப்படி இருந்தியோ, இனிஷியல் ஸ்டேட்ல எப்படி இருந்தியோ அந்த டைம்க்கு நீ ரிவர்ட் பேக் பண்ணிடணும். உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவளாக நான் காணவில்லை. நிறைவா இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? கிரியை நீ செய்யற, ஏதோ நீ கிரியை செய்யல, ஆனா அந்த நிறைவு அதுல இல்ல, ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இல்ல. அதாவது ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த கிரியை அது கிடையாது. உன்னுடைய திருப்திக்கு நீ ஏதோ கிரியை செய்ய. ஆகையால் நீ கேட்டு பெற்று கொண்டவை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு அப்படின்னு சொல்ற. யோசித்து பாருன்ற. ரொம்ப முக்கியம். இந்த பேக் ஸ்லைடிங் இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் அந்த பிக்சர் நான் போட்டிருக்கேன். யோசிக்கணும். am I on the right track? நான் சரியான பாதையில தான் சென்று கொண்டிருக்கிறேனா? ஆண்டவர் பிரியமில்லாத பாவங்களை இன்னும் என் வாழ்க்கையில வைத்து கொண்டு அதை அப்படியே மழுப்பி கொண்டு இருக்கிறேன்னா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்கணும். டைம் டிலே இஸ் வெரி டேஞ்சரஸ். இதை நீங்க எவ்வளவு சீக்கிரம் அட்ரஸ் பண்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா என்ன நடக்கும் பாருங்க. இதுதான் அந்த நம்மளுக்கு டவுன்வர்ட் ஸ்பைரல் அப்படின்னு நான் சொல்றேன். இதை நம்ம நீங்க அப்படியே விடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர்கிட்ட ரொம்ப தூரமா போய்கொண்டே இருப்பீங்க. ஸோ இது வரைக்கும் நான் சொன்னதை நான் பாக்குறேன் பாருங்க. நான் ஒரு ப்ராசஸ் மாதிரி போட்டு வச்சிருக்கேன். அதாவது இனிஷியலா ரொம்ப
வந்துருச்சு, சந்தோஷம் கிடையாது, ஆண்டவர் மேல அன்பு கிடையாது, இந்த லவ் ரிலேஷன்ஷிப் போயிருச்சு, எல்லாமே கடமையா மாறிடுச்சு. சோ இப்ப எனக்கு ஒரு கேள்விகள் வந்துட்டு இருக்குது. இந்த கேள்வியில என்ன நடக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த கேள்வியில பிசாசுக்கு நீங்க இடம் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க இன்னும் பேக்ஸ்லிடன்ஸ் அந்த டவுன்லோட் ஸ்பைரல் போயிருவீங்க, அப்படியே பின்னாடி போயிருவீங்க. அதாவது பிசாசு சொல்றது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இன்னும் நீ எத்தனை தடவை தான் நீ இப்படி விழுந்து விழுந்து இது பண்ணிக்கிட்டு ஆண்டுகிட்ட போய் போய் கேட்டுக்கிட்டு இருப்ப, உடுப்பா நீ விட்டுரு, ஒரேடியா விட்டுரு அப்படின்னு பிசாசு இந்த மைண்ட்ல சொல்லுவான். இந்த இடத்துலதான் அவன் சொல்லுவான், சரண்டர் பண்ணிருப்பா விட்டுரு அப்படின்னு சொல்லுவான். ஆனா நீ ஆண்டவர்கிட்ட வரணும்னு சொல்லி ஆண்டவர் நினைப்பார். எப்ப நினைப்பார்? ஆண்டவர் வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? எபிரேயர் 4:15, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமர்க்கிறாமல். ஆண்டவர் நம்மளை பார்க்க பரிதாபப்படுறார். எதை குறிச்சு பரிதாபப்படுறார்? பலவீனங்களை குறிச்சு. நான் ஜோமன்னு நினைக்கிற ஆண்டவர் என்னால முடியல அப்படின்னு சொல்லி அங்கலாய்க்கிறப்ப ஆண்டவர் பரிதாபப்படுறார் நமக்காக. நீ என்னிடத்துல நீ பலத்தை பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்ற. நீ ஆண்டவர்கிட்ட வந்துகிட்டே இருக்கணும், நீ வெக்ஸ் ஆக கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் வெக்ஸ் ஆகி ஓவரா பேக் ஸ்லைட் ஆகிறத நான் பாக்குறேன். என்ன எத்தனை தடவை முயற்சி பண்ண முடியும்? டோட்டலா வேண்டாம், கிளஸ்டர்லாம் நிப்பாட்டியாச்சு, நம்மளே சரியில்லை, அப்புறம் எங்க மித்தவங்களை நம்ம நடத்துறதுக்கு? நான் முதல்ல சரியாயிக்கிறேன். பிசாசு சொல்லுவான், நீ முதல்ல சரியாகுப்பா, அதுக்கப்புறம் மித்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணு. இந்த ஸ்டாண்டர்ட பிசாசு எல்லார்ட்டையும் சொல்லிட்டான்னா இந்த உலகத்துல யாருமே ஊழியம் செய்ய முடியாது. நான் இன்னொரு தடவை சொல்றேன், நீ முதல்ல சரியாகு, அதுக்கப்புறம் நீ ஊழியம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்ட எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் பிசாசு கன்வின்ஸ் பண்ணிட்டானா இந்த உலகத்துல யாருமே ஊழியம் பண்ண முடியாது. ஆண்டவர் சொல்றார், நம்ம போல அவர் சோதிக்கப்பட்டார், நம்மளுக்கு இருக்கிற எல்லா ஸ்ட்ரகிள்ஸும் அவருக்கு இருந்துச்சு, அதனால நாம் இரக்கம் பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேரக்கடவும். தைரியமா நீங்க வாங்கன்றார், யோசிக்காத அப்படின்றார், யோசிக்காத அப்படின்னு சொல்றார். சோ இந்த நிறைய பேருக்கு இந்த வியாதி ஒண்ணு இருக்குது. என்ன வியாதி தெரியுமா? காட் அலர்ஜி. நீதான் என்ன வார்த்தை யூஸ் பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருந்தேன் இந்த வியாதிக்கு. காட் அலர்ஜி. இவங்க என்ன தெரியுமா, அடிக்கடி எதுக்கு ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறாங்க? பிடிக்கவே இல்லை. எப்ப ஆண்டவரே உனக்காக நீ எப்ப வருவன் காத்துக்கிட்டு இருக்கிற, ஆண்டவர் மன்னிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறார். ஆனா அந்த காட் அலர்ஜி பீப்புள் எப்படி அப்படின்னா, விடுங்க வேண்டாம், அலர்ஜி மாதிரி ஆண்டவர் ஏதோ அவர் ஏதோ தப்பு பண்ண ஒரு மாதிரி, தீண்டத்தகாத ஒரு மாதிரி அவரை பார்க்கறது. இன்னும் நிறைய பேருக்கு எப்படி அப்படின்னா, ஆண்டவர் ஒரு பாவங்களை மன்னிச்சிருப்பார், ஆனா அவங்க பாவங்களை மன்னிக்கவே மாட்டாங்க. வெரி ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் இது. Forgive yourself when God has forgiven you. ஆண்டவர் பாவங்களை எல்லாம் மன்னிச்ச பிறகு நீ மன்னிக்காம அதையே நினைச்சுக்கிட்டே இருக்க கூடாது. When you repent genuinely, God will not be tired. He will be rather, he will strengthen you and guide you. நான் அடிக்கடி இது மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். நான் சொல்றேன், டெய்லி நம்ம கேட்கணும், டெய்லி செல்ஃப் எக்ஸாமினேஷன் வைக்கணும். ஒவ்வொரு நாள் நைட்டு, ஆண்டவரே நான் என் சிந்தனைகள் ஏதாச்சும் நான் தப்பு பண்ணிருக்கேன், நான் ஒரு 10 நிமிஷம் யோசித்து பாருங்க, என் சிந்தனைகள் ஏதாச்சும் நான் தப்பு பண்ணிருக்கிறேன், ஆண்டவரே நீ மன்னிச்சிருக்கப்பா. என் பார்வையில ஏதாச்சும் நான் தப்பா பார்த்திருந்தேனா, போறப்ப வர்றப்ப மொபைல்ல இல்ல டிவியில ஏதாச்சும் தப்பா பார்த்திருந்தேன், ஆண்டவரே என்னோட ரத்தத்தால கழுவீரலுங்க ஆண்டவரே. வார்த்தையில எதையாச்சும் யாரையாச்சும் நான் குற்றப்படுத்தி இருக்கிறேன், தவறா பேசிக்கிறேன், புறங்குற அடுத்தவங்களை பத்தி குறை சொன்னா, கோபப்பட்டேன், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நீ மன்னிப்பு கேட்கணும். அடிக்கடி மன்னிப்பு கேட்கிறோமே அப்படின்னு யோசிக்காத, ஒவ்வொரு நாளும் நீ பரிசுத்தப்படுத்தணும் வசனத்துல, ஆண்டுடைய பிரசனத்துல. அப்பொழுதுதான் இந்த பின்மாற்ற வியாதி நம்மளை பிடிக்காது. ஒவ்வொரு நாள் ஆண்டவர்கிட்ட, ஆண்டோடைய வெளிச்சத்துல நம்ம நடந்து கொண்டே இருக்க ஆண்டவர் நம்மளை நடத்துவார். அது மாத்திரமல்ல, நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் நம்ம வைக்கலாம். இப்ப நீங்க பயந்துராதீங்க, ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் தான். நம்ம இப்ப பேக் ஸ்லைடிங் ஸ்டேட்ல இருக்கிறோமா இல்ல கரெக்டா தான் போயிட்டு இருக்கிறோமா அப்படின்றதுக்கு. இதுல எல்லா கொஸ்டின் நோன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப கஷ்டம்.
when was the last time the Lord spoke to you specifically? கடைசியாக ஆண்டவர் உங்களிடத்தில் தெளிவா பேசினது எப்ப? நீ காலையில இந்த ஆண்டு ரொம்ப தெளிவா பேசினேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் யூ ஆர் ஆன் தி ரைட் ட்ராக். இப்ப மத்தியானம் மெடிடேட் பண்ணிட்டு இருந்தானே ஆண்டவர் பேசினார், பிரைஸ் தி லார்ட். யோசிக்கிறவங்க உங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னு அர்த்தம், பேக் ஸ்லைடிங் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு. எப்ப ஆண்டவர் பேசினாரு யோசிக்கிறீங்களா? இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு, சுத்தமா ஞாபகமே இல்ல அப்படின்றவங்க ரொம்ப டேஞ்சரஸ். இன்னைக்கு ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுக்க போறீங்க, இந்த மெசேஜ் உங்களுக்கு தான். ஏன்னா இது லவ் ரிலேஷன்ஷிப். கிறிஸ்டியானிட்டி ஒரு லவ் ரிலேஷன்ஷிப். ஆண்டவர் என்கிட்ட பேசணும், நான் ஆண்டவர்கிட்ட பேசணும். அந்த அந்த 2-way கம்யூனிகேஷன் இருந்து கொண்டே இருக்கணும், 1-way கிடையாது. When was the last time you prayed for 20 minutes at a stretch? 20 நிமிஷம் நான் முழங்கால் நின்று ஜெபம் பண்ணேன். நீங்க காலைல தானே 25 நிமிஷம் இருப்பேன் அப்படி சொன்னேன். 20 நிமிஷம்ன்றது என்னோட ஒரு கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட். ஒரு மினிமம் 20 நிமிஷம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி ஜெபம் பண்றோம் அப்படின்னா நம்ம பின்வாக்குறதுக்கு ரொம்ப வாய்ப்பு கிடையாது. ஆனா இந்த வியாதி பிடிச்சவங்க இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க, நான் ஏற்கனவே சொன்னது போல அப்பப்போ ஜெபம் பண்ணுவேன், டைம் கிடைக்கிறது ஜெபம் பண்ணுவேன், 5 நிமிஷம் எல்லாம் சேர்த்து வச்சா 15 நிமிஷம் வருது. அந்த கணக்கு கிடையாது சார், அது இல்ல. அப்புறம் இல்ல அந்த ஃபேமிலி பிரேயர் எல்லாம் சேர்ந்து அப்படி இப்படின்னு இது பண்றோம் நாங்க, அந்த அதுவும் கிடையாது. தனியா ஆண்டவரோடு கூட உறவாடுகிற டைம் ஒரு மினிமம் 20 மினிட்ஸ் எவ்ரிடே இருக்குதா? கடைசியா எப்ப? அதான் மெயின் பாயிண்ட். டேட் சொல்ல முடியுமா? இன்ஃபெக்ஷன், ஜாக்கிரதை. When was the last time you read the Bible and wrote down the impressions? கடைசியா நீங்க ஆண்டவர்கிட்ட பேசினா பைபிள்ல நீங்க வாசித்தது எழுதி வச்சது எப்பொழுது? When was the last time you prayed for others? மற்றவர்களுக்காக ஜெபித்த நேரம் எப்பொழுது? கடைசியாக. When was the last time you shared gospel to others? மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை நீங்க லாஸ்டா எப்ப நீங்க ஷேர் பண்ணீங்க? இது எல்லாமே கரெக்டா இன்னைக்கு நான் பண்ணேன், நேத்து பண்ணேன், போன வாரம் பண்ணேன், அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த்துக்குள்ள இல்ல 1 வீக்குக்குள்ள நீங்க சொன்னீங்கன்னா நீங்க ஓரளவுக்கு நீங்க இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லை அப்படின்றதவங்க ரொம்ப ஜாக்கிரதையா அந்த மெசேஜ் தொடர்ந்து நீங்க கேளுங்க. பைபிள்ல இந்த பேக் ஸ்லைடிங் நான் முதலே சொல்லிட்டேன், எப்ப நடக்கும்னு சொல்லி தெரியாது, நம்மளுக்கே புரியாது. அதை புரிந்து கொள்றதற்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பைபிள்ல இருந்து நான் எடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். சிம்பிளான 3-4 பாயிண்ட்ஸ் தான். ஆசா அப்படின்னு சொல்லி ஒரு ராஜா, 2 நாளாகமும் 16வது அதிகாரத்துல இவனை குறித்து நம்ம பார்க்கிறோம். வித்தியாசமான ஒரு கேரக்டர், ரொம்ப நல்லா இருந்தாப்ல. இந்த பேக் ஸ்லைடிங் பாருங்க, என்னோட பெரிய ஒரு தொல்லை என்ன அப்படின்னா, ஒரு காலகட்டம் வரைக்கும் நம்ம நல்லா இருப்போம், ஒரு காலகட்டம் வரைக்கும் 10-20 வருஷம். ஆசா, நான் 16வது அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. ஆசா அரசாண்ட 36ஆம் வருஷத்திலே இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா யூதாவுக்கு விரோதமாக அப்படின்னு சொல்லி அங்க ஒரு ஸ்டோரி ஆரம்பிக்குது. அப்ப ஆசாவோட ஃபர்ஸ்ட் பேக் ஸ்லைடிங் அந்த பாயிண்ட் எப்ப இருக்குது அப்படின்னா, அவனோட 36th year of reign, 36 வருடம் ஒரு ராஜாவா இருக்கிறான். அப்ப அவனுக்கு வயசு மேபி ஒரு 55 இருக்கலாம். அவனோட பேக் ஸ்லைடிங் ஒரு 55வது வயசுல ஸ்டார்ட் ஆகுது. It has a starting point. Backsliding has a starting point which we may not even know. இந்த பின்மாற்றத்துக்கு ஒரு ஸ்டார்ட் இருக்கும். அந்த ஸ்டார்ட்டை நம்மளுக்கு புரிஞ்சுட்டீங்கன்னா சூப்பர். புரியல அப்படின்னா நம்ம புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை தெளிவுபடுத்தட்டும். சின்ன இன்சிடென்ட் தான், இந்த 3 பிக்சர் அதனாலதான் போட்டிருக்கேன். அதை வாசித்து நம்ம உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க அதோட நீங்க அதை வாசிங்க ஃப்ரீயா இருக்கிறப்ப. அதாவது ஆசா, நம்ம அசியூம் இவன் தான் ஆசான்னு வச்சுக்கிடுங்க. இந்த ஆசா இஸ்ரவேலோட யூதாவோட ராஜா. ஓகே, தாவீதின் அந்த வம்சத்துல வருகிற ராஜா. இப்ப இவன் இருக்கிறப்ப இவனுக்கு அகெயின்ஸ்டா யார் வர்றா அப்படின்னா பாஷா வர்றான். இந்த ரைட் ஹேண்ட் பாஷா இஸ் கிங் ஆஃப் இஸ்ரேல். இந்த 2 கிங்டமும் முதல்ல ஒன்னாதான் இருந்துச்சு, ஒன்னா சேர்ந்துதான் 12 tribes இருந்தாங்க. பட் ஒரு டைம் பீரியட்ல 2 ஸ்பிளிட் ஆயிராங்க. சோ கிங்டம் ஆஃப் இஸ்ரேல் தனியா இருக்கு, கிங்டம் ஆஃப் ஜூடா தனியா இருக்கு. இப்ப கிங்டம் ஆஃப் இஸ்ரேல் பாஷாவோட அந்த இஸ்ரேலோட கிங் பாஷா ஆசாக்கு அகைன்ஸ்டா வர்றான். ஆசா வாஸ் a righteous man, தேவனுடைய பிள்ளையா இருந்தான்.
அவன் என்ன பண்றான், இவன் எதிர்த்து வந்த உடனே இவன் சப்போர்ட்டுக்கு பக்கத்துல உள்ள சிரியா ராஜா பென்ஹடாட்ட போய் கேட்கிறான். வேற ஒன்னும் நடக்கல, இவ்வளவுதான் நடந்திருக்கு. ஆசாக்கு அகெயின்ஸ்டா பாஷா வந்தான். பாஷா அகெயின்ஸ்டா வந்த உடனே இவனுக்கு ஹெல்ப்புக்காக இன்னொரு இடத்துக்கு போறான். ஆண்டவருடைய வசனம் இங்க வந்துருச்சு. எப்பா, இவ்வளவு நாள் நான் தானப்பா உனக்கு ப்ரொடெக்ஷனை கொடுத்தேன். இப்ப திடீர்னு உனக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்த உடனே நீ ஏன் மனுஷனோட ஹெல்ப் நாடுற? ஃபெயிலிங் டு ட்ரஸ்ட். இந்த நம்பிக்கை, நம்ம இருதயத்தில் உள்ள நம்பிக்கை அப்படியே நிலை மாறும் பொழுது பின்மாற்றம் ஆரம்பிக்கும். ஆண்டவர் மேல உள்ள நம்பிக்கை, my life is built on nothing but Jesus Christ the rock அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் உண்டு, ஹிம். இயேசு கிறிஸ்து என்ற பாறையின் மேல் என் வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கிறது. ஆவியினால நான் நடத்தப்பட வேண்டும். சூழ்நிலை இங்க ஒரு பிரச்சனை வருது, அவன் அப்படியே ஃபிளக்ஸ் ஆகிறான். நம்ம லைஃப்ல இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆப்போசிட் ஆஃப் ட்ரஸ்டிங் காட், ட்ரஸ்டிங் இன் செல்ஃப். சுயத்தை நம்ம சார ஆரம்பிப்போம். அது வரைக்கும் நல்லா மெசேஜ் கொடுத்துட்டே இருந்திருப்போம். ஆண்டவர் அபிஷேகத்தை வச்சு நம்மளை பயன்படுத்துவாரு. ஆனா திடீர்னு இப்ப நான் ப்ரிப்பேர் பண்ணணும், நான் பண்ணணும், நான் இது பண்ணணும், நான் அப்படின்னு ஆரம்பிக்கிறப்ப அங்கே பேக் ஸ்லைடிங் ஆரம்பிக்கும். ட்ரஸ்டிங் இன் த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ், பாஸ்ட் சக்சஸஸ், அதை நான் இது பண்ணிட்டேன், அப்ப ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்திருப்பார். அதை விட்டுட்டு அந்த ஜெயத்து மேல நம்பிக்கை வைக்கிற அந்த ஒரு அனுபவம். போன எக்ஸாம்ல நான் கிளியர் பண்ணிட்டேன், போனதுல சூப்பரா நான் எழுதிட்டேன், அதனால நான் இப்ப எழுத முடியும் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதை. ட்ரஸ்டிங் இன் நாலேஜ், ட்ரஸ்டிங் இன் பீப்புள், அதாவது ஆண்டவரை விட்டு உங்கள் நம்பிக்கை எங்க போனாலும் சரிதான், நீங்க பின்வாங்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அது மாத்திரம் இல்ல, நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபெயிலிங் டு அக்செப்ட் கரெக்ஷன். அடுத்து ஒரு பேக்ஸ்லைடிங் பாயிண்ட். முதல்ல தப்பு நம்ம பண்றோம், ஆண்டவர் விட்டு அப்படியே நம்பிக்கை தூரமாகுது, ஆண்டவர் விட்டு விலக ஆரம்பிக்கிறோம், ஆண்டவர் விட்டு உறவு கிடையாது, அப்படியே போயிட்டு இருக்குது, தூரமா போயிட்டு இருக்குது. ஆண்டவர் பேசி பேசி பார்க்கிறார், வசனத்தின் மூலமாக நம்ம கேட்கறது தான் இங்க செவிகளே இல்லையே. அப்ப ஆண்டவர் இன்னொரு நபர் மூலமா ஆண்டவர் கரெக்ஷன் அனுப்பினார். வசனம் 10வது வசனத்தை நீங்க பாருங்க, 16:10. அங்க என்னென்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, ஒரு தீர்க்கதரிசி அவன் ஆசாட்ட அவன் என்ன செய்யறான் அப்படின்னா கரெக்ட் பண்றான். ஆனா 10வது வசனம் என்ன இருக்குது, அது நிமித்தம் ஆசான் ஞான திருஷ்டிக்காரன் மேல் சினந்து கடுங்கோபம் கொண்டு அவனை காவலறையிலே வைத்தான். அதாவது ஒரு தப்பை எடுத்து காட்டின ஒரு தீர்க்கதரிசிய மேல கோபப்பட்டு அப்படியே புஷ்பை அரெஸ்ட் பண்ணிட்டான். அதுதான் அடுத்த ஒரு பெரிய பேக்ஸ்லைடிங் பாயிண்ட். என்ன அப்படின்னா, கரெக்ஷனை அக்செப்ட் பண்ணாத ஹார்ட். யாராச்சும் நம்மளை கரெக்ட் பண்றப்ப அக்செப்ட் பண்ணாது. நான் ஒரு சஜஷன் சொல்றேன், என்ன அப்படின்னா, நீங்க உலகத்துல யாரை வேணாலும் நம்புங்க, உங்களை நம்பாதீங்க. யாரையுமே நம்ப கூடாது, ஆண்டவர் மட்டும்தான் நம்பணும். ஆனா எஸ்பெஷலி உங்களையும் நம்ப கூடாது. வசனம் என்ன சொல்லுது பாருங்க, எரேமியா 17:9. The heart is deceitful above all things and desperately wicked. Who can know it? எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? யார் அறிய முடியும்? டிஎல் மூடி ஒரு பெரிய பிரசங்கியா, அவர்கிட்ட கேட்டாங்களாம், ஐயா உங்க ஊழியத்துக்கு பெரிய எதிரி யார் அப்படின்னு சொன்னாராம். டிஎல் மூடிதான் பெரிய எதிரி அப்படின்னா. எப்படி என்ன சொல்றீங்க? ஆமா, நான் சுயத்துல காரியங்களை செஞ்சேன் அப்படின்னா எல்லாமே நாசமாயிரும். தாவியானவர்கள் நடத்தப்படணும். அப்ப நம்ம லைஃப்ல ஹம்பிளா இருக்கணும். ஹம்பிளா இருந்துட்டீங்கனாலும் இந்த பேக்ஸ்லைடிங் தப்பிச்சிடலாம். பெருமை இதுல வந்துரும் பாருங்க, அதான் பெரிய பிரச்சனையே. நான் நல்லா பிரசங்கம் பண்ணுவேன், நான் நல்லா படிக்கிறேன், எனக்கு அது தெரியும், எனக்கு இது தெரியும், நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன், எனக்கு இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எனக்கு இவ்வளவு இது இருக்குது, பணம் இருக்குது, எனக்கு இவ்வளவு அழகு இருக்குது. பெருமை.
ஹம்பிளா இருந்துட்டீங்கன்னா தப்பிச்சுக்கிடுவீங்க. ஆண்டவரே, நான் தாழ்மையா இருக்கணும், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவர் சமூகத்துல தாழ்த்துறப்ப, யாராச்சும் நம்மளை கரெக்ட் பண்றப்ப, எல்லாரும் முன்னாடியும் திட்டினா கூட பரவாயில்ல, லைஃப்ல ராங் இருக்குது ஆண்டவரே, என்னை மன்னிங்க அப்படின்னு சொல்லி தாழ்த்துறப்ப, ஆண்டவர் அங்கே அந்த வசனத்தை பாருங்க. தம்மை பற்றி 9ஆம் வசனம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். 9ஆம் வசனம், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அப்படியே உலாவிக் கொண்டிருக்கு. உலாவும் தேவனுடைய கண்கள் யாரை தருமா? தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு, அதாவது தாழ்மையோடு இருக்கிறவர்களுக்கு. ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை நீர் பரிசுத்தப்படுத்தும், நீரே என்னை குறித்து அறிந்தவர், என்னை குறித்து எனக்கு தெரியாது, என்னை பரிசுத்தப்படுத்தும், ரத்தத்தால கழுவும் அப்படின்னு சொல்லி நம்ம கரெக்ஷன்ஸ் அக்செப்ட் பண்ண நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ இந்த கான்டெக்ட்ல தான் நம்ம ஒரு பாயிண்ட் நம்ம மறந்து போகக்கூடாது. அட்வான்டேஜஸ் ஆஃப் ஸ்மால் குரூப்ஸ். ஆண்டவர் நம்மளுக்கு இந்த கிளஸ்டர் குரூப்ஸ் அப்படின்ற குரூப்ஸை கொடுத்துருக்கிறார். நீங்க எல்லாரும் சின்ன சின்ன குரூப் நடத்தணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன். யூ ஷுட் ஆல் பிகம் லீடர்ஸ். நீங்க ஒரு 5 பேரை நீங்க தேர்ந்தெடுத்து வரும் நாட்கள்ல நீங்க நடத்த போறீங்க. ஏற்கனவே நடத்தலனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் உங்களுக்கு கிருபையில கொடுப்பார். ஏன் அப்படின்னா, அந்த சின்ன குழுவை நடத்துறப்பதான், ஜனங்களோட நம்ம உறவாடுறப்பதான் நம்மளுடைய பலவீனங்கள் எல்லாம் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். சில பேர் நம்மளை அக்செப்ட் பண்ண முடியாது, சில பேர் நம்மளை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ஆனாலும் அன்பு செலுத்தணும். ஸ்மால் குரூப்ஸ்ல தான் கிறிஸ்டியன் ஃபார்மேஷன், கிரைஸ்ட் லைக் ஃபார்மேஷன் இஸ் மோர் ஃபீசிபிள். ஆண்டவரை போல மாறுவதற்கான அதிக வாய்ப்புகள் உண்டு. நீங்க ஆண்டவரை போல நான் மாறணும்னு நினைக்கிறேனே, ஆண்டவருக்காக மாறி ஆண்டவருக்காக காரியங்களை செய்யணும்னு நினைக்கிறேன், இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்துவை நான் பிரதிபலிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாரும், ஐ வாண்ட் யூ டு சூஸ் ஒரு 2 or 3 people. உங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எடுங்க, நீங்க அந்த ஸ்மால் குரூப்ஸ்ல இருக்கணும். நிறைய பேர் நீங்க விட்டுருக்கிறீங்க, ஸ்மால் குரூப் வேண்டாம் அப்படின்னு சொல்லி. என்ன தெரிஞ்ச ஒருத்தவங்க எல்லாம் அப்படியே அவங்க நகண்டுட்டாங்க. ஏன் அப்படின்னா, அந்த அவங்களால அதை ஓப்பன் அப் பண்ண முடியல, ஷேர் பண்ண முடியல. ஒதுங்க கூடாது. என்னைக்கும் நம்மளுடைய பலவீனங்கள் வெளிவரும் பொழுது அதை நம்ம அவனுடைய சமூகத்துல நாமே தாழ்த்தி நம்மளுக்காக ஜபத்தை ஏறெடுக்கணும் இல்லையா? இன்னொருத்தவங்க வீக்னஸ் நம்மளுக்கு தெரியறப்ப அது கிறிஸ்து அவர்கள் எப்படி பார்க்கிறாரோ அதே மாதிரி பார்த்து அன்போடு கூட புத்தி சொல்லணும் இல்லையா? நீங்க வேகமா என்ன எப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க அடுத்த வாரம் வரமாட்டாங்க இல்லையா? அப்ப ஆண்டு திருப்பி சொல்லுவார், போய் கூப்பிடுப்பா அப்படின்பார். அப்ப திருப்பி போய் கூப்பிடுறப்ப அவங்க ஒழுங்கா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு தடவை தான் கூப்பிட முடியும், அதுக்கப்புறம் கூப்பிட முடியாது ஆண்டவரை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஆண்டவர் சொல்லுவா, திருப்பியும் போய் கூப்பிடுப்பா அப்படின்பார். ஏன்னா ஆண்டவர் எத்தனை தடவை ஆண்டவரை போய் கூப்பிட முடியும்? ஆண்டவர் சொல்ல, நான் உன்னை எத்தனை தடவை கூப்பிட்டு இருக்கிறேன், அதே போல நீ கூப்பிடு அப்படின்னு சொல்லுவார். ஸோ நம்ம ஆண்டவரை போல மாறிக்கொண்டே இருப்போம். ஸோ இது ரொம்ப முக்கியம் அப்படின்றத பாயிண்ட்காக நான் சொல்றேன், அட்வான்டேஜஸ் ஆஃப் ஸ்மால் குரூப்ஸ். ஸோ தொடர்ந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா, 3வது இந்த இன்சிடென்ட்ல 12வது வசனம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமா இருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். failing to recognize God's chastisement. அதாவது நம்ம முதல்ல ஆண்டவரை விட்டு அப்படியே தூரமா போறோம், அப்புறம் ஆண்டவர் நம்மளை கரெக்ட் பண்றதுக்காக முதலாவது நம்மகிட்ட டைரக்டா பேசுவார், கன்விக்ஷன்ஸை கொடுப்பார், அழுது ஒப்பு கொடுத்துட்டா தப்பிச்சிட்டோம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு நபரை கொண்டு வருவார். இன்னொரு நபர் மூலமாக, நம்ம இருக்கிற ஸ்மால் குரூப்ஸ் மூலமாக, நம்ம கூட இருக்கிறவங்க மூலமாக, நம்ம பேரண்ட்ஸ் மூலமாக, நம்ம பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் மூலமாக, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக, நம்ம சீனியர்ஸ் மூலமாக, பாசஸ் மூலமாக ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி கொடுப்பார். அதையும் நீங்க கேட்கல அப்படின்னா ஆண்டவர் ஒரு சின்ன தட்டு தட்டுவார். சின்ன தட்டு, அது பேர் கொட்டுன்னு சொல்லலாம். ஆண்டவர் கொட்டுவார். என்னண்ணே ஆண்டவர்லாம் கொட்டுவாரா? எங்க அம்மா தான் கொட்டியிருக்காங்க அப்படின்றீங்களா? இல்ல
இது சார் தான் மிஸ் தான் கொட்டுவாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஆண்டுடைய சாஸ்டைஸ்மெண்ட்ன்றது வேற, ஆண்டுடைய பனிஷ்மெண்ட்ன்றது வேற. நீங்க நிறைய பேர் இந்த சாஸ்டைஸ்மெண்ட்டையும் பனிஷ்மெண்ட்டையும் குழப்பிடுறாங்க. இன் ஜட்ஜ்மெண்ட் இன்னொன்னு இருக்குது. ஆண்டவர் தண்டிக்கிறது வேற, ஆண்டவர் கரெக்ட் பண்றதுக்காக லைட்டா அடிப்பார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த லைட் அடிய புரிஞ்சுக்கணும். இந்த லைட் அடியும் பிசாசு புரிய விட மாட்டான் பாருங்க. அதான் பரிதாபம். உனக்கு ஆண்டவர் ஆசாக்கு ஒரு வியாதி கொடுக்கிறார். ஏன்னா 36 வருடங்கள் அவன் நீதியா அரசாண்டு இருக்கிறான். 36 வருடங்கள். இப்ப இந்த வருஷம் போயிருச்சுட்டான், பின்வாங்கிட்டானே. ஆண்டவர் விட்டு தூரமாகனா, அப்புறம் கரெக்ட் பண்ணா, அவனை ஜெயில போட்டான். கடைசியா இன்னொரு வாய்ப்பை கொடுத்து பாக்குறான். ஒரு சின்ன வியாதியை கொடுத்து பாக்குறான் இல்லையா? கால்களில் வியாதி. அதான் ஒரு பெயின் நிறைய இருக்குது. ஏன்னா கால் வியாதி. எல்லா வியாதியும் சாஸ்மேட் கிடையாது. அது நம்ம புரிந்து கொள்ளணும். அவங்கவுங்களுக்கு தான் புரியும். ஆண்டவர் சொல்லுவார், ஆண்டவர் அனுபவப்பட்டிருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுவார், மகனே நீ சரி பண்ணணும், உன் வார்த்தைகளை சரி பண்ணணும் அப்படின்னார். எனக்கு ஒரு குறிப்பிட்ட வியாதி ஒரு காலகட்டத்துல வந்தப்ப, இன்னும் சென்சிட்டிவ் ஆகணும் நீன்னு அப்படின்னார். ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தேன். மன்னிச்சிருங்க அப்பா, இனிமே நான் சென்சிட்டிவ் ஆயிருப்பேன். எனக்கு உதவிச்சே, எனக்கு உதவிச்சே. ஆண்டுக்கு போய் சரண்டர் ஆயிரும். ஆண்டவர் நம்முடைய தகப்பன் அல்லவா, அவர் சரி பண்ணி திருப்பி நம்மளை ரெஸ்டோர் பண்ணி நடத்துவார். இதுலயும் நம்ம ஃபெயில் ஆயிட்டோம்னா தான், இதையும் நம்ம கேட்கல அப்படின்னா, ஏன் அப்படின்னா இதுலதான் நிறைய இந்த பிசாசு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இது அதனால வரலப்பா, வேற ஏதாச்சும் இருக்கும் அப்படின்னு சொல்லி குழப்பி விட்டுருவோம். ஆண்டவர்கிட்ட இங்கேயும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடும். ஆனாலும் அதனாலதான் ஆண்டவர் எரேமியா 2:20, தமிழ் எனக்கு சரியா அது கிடைக்கல வார்த்தை, எரேமியா 2:20 நீங்க பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல, in vain I punished your people, they did not respond to correction அப்படின்னு சொல்ற. இஸ்ரவேல் ஜனங்கள் பின்வாங்கி போய்கொண்டே இருக்கிறாங்க. ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொள்ளாமல், இது மாதிரி சின்ன சின்ன அடிகளை புரிந்து கொள்ளாமல் பின்வாங்கி போய்கொண்டே இருக்கிறாங்க. சொல்றாரு, நான் தேவையில்லாம அடிக்கிறேன்ப்பா அவங்கள. எத்தனை தடவை அடிச்சாலும் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது, எத்தனை தடவை கொட்டினாலும் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஒன்றை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் பைபிள்ல சொல்லி இருக்கிறது இதெல்லாம் செய்யாதன்னு சொல்லி இருக்கிறது ஆண்டவருடைய நன்மைக்காக அல்ல, நம்மளுடைய நன்மைக்காக. நம்ம சந்தோஷமா இருக்கணும், நம்ம நிம்மதியா இருக்கணும், நம்மளுடைய எதிர்காலங்கள் பிரகாசமா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஆண்டவர் அதெல்லாம் வேண்டாம்னு சொல்றாரு. ஏதோ ஆண்டவர் நம்மளை என்ஜாய்மெண்ட்டை ஸ்டாப் பண்றது கிடையாது. தான் ஃபெயிலிங் டு அண்டர்ஸ்டாண்ட் காட்ஸ் லவ், ஃபெயிலிங் டு அண்டர்ஸ்டாண்ட் காட்ஸ் லவ். இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா ஓசியாட்ட ஆண்டவர் சொல்றார், ஓசியாட்ட ஓசியா ஒரு ஒரு ப்ராஸ்டியூட்டை போய் மேரேஜ் பண்ண சொல்றார். இன்னும் இப்போ ஓசியா புரிஞ்சிருக்காரு, என்னடா ஆண்டவர் ப்ராஸ்டியூட்டை போய் மேரேஜ் பண்ண சொல்றார். மேரேஜ் பண்றான். மேரேஜ் பண்ணிட்டு வந்த பிறகு ஒரு குழந்தை வருது, ஓகே. அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு ப்ராஸ்டியூட்னால 2வது குழந்தை யார் குழந்தைனே தெரியல, இப்படி போயிட்டு இருக்குது. அப்புறம் அவளே ஓடி போயிடுறா. ஓசியா எனக்கு வேண்டாம், போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி ஓடி போயிடுறா. அவ ஓடி போய் இன்னொருத்தன்ட்ட போய் மாட்டிக்கிறா. இன்னொருத்தன்ட்ட மாட்டிக்கிட்டு அங்க அவளுடைய எதிர்காலமே நாசமாய் போய் கொண்டிருக்கிறது. பாப்பா ஓசியா பார்த்து ஆண்டவர் சொல்றார், ஓசியாவே உன்னை விட்டு ஓடி போனால அந்த உன் மனைவிதான், நீ போய் இன்னும் ஒரு தடவை நீ போய், அதான் அந்த வாசனம், பின்பு கர்த்தரை நோக்கி அந்நிய தேவர்களை மதித்து திராட்சை ரசம் உள்ள பாத்திரங்களை விரும்புகிறவர்களான இஸ்ரவேல் புத்திரர்கள் கர்த்தர் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக நீ இன்னும் போய் தன் நேசரால் நேசிக்கப்பட்டவளும் விபச்சாரியமான ஒரு ஸ்திரியை நேசித்துக்கொள் என்று சொன்னார். ஓசியாட்ட ஆண்டவர் சொல்றார், நீ போய் அவளை நேசிப்பா. ஏன், எப்படி ஆண்டவரை நான் நேசிக்க முடியும்? அவன் என்னை விட்டு ஓடி போயிட்டான், அவளுக்கு வர்றதுக்கு இஷ்டமே இல்லை. ஆண்டவர் சொல்ல, நோ ஸ்டில் யூ கோ அப்படின்ற, இல்ல நீ போ அப்படின்ற. அப்ப ஓசியா இங்க போய் அவளை விலைக்கு திருப்பி வாங்குறான். 20 வெள்ளிக்காசு கொடுத்து திருப்பி வாங்குறான். அதுதான் ஆண்டவர் நம்மையும் விலைக்கு வாங்கிறார். நம்ம போயிட்டோம், ஆண்டவர் விட்டு தூரமா போயிட்டோம். சிலுவை எதுக்கு சார்? சிலுவை எதுக்கு? பிசாசின் அடிமைகளாக நம்ம இருந்தோம். ஆண்டவர் ரத்தத்தை சிந்தி, அதுதான் விலை.
அதை கொடுத்து திருப்பி வாங்கினார். நம்மள கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன? ஆண்டவர் உங்களையும் என்னையும் விலைக்கு வாங்கியிருக்கிறார். நம்முடைய ரத்தத்தை கொடுத்து விலைக்கு வாங்கியிருக்கிறார். அதனால மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், என்னைக்கும் நீங்க ஆண்டுடைய அன்பு நம்ம என்ன செய்யக்கூடாது? லைட்டா நாம யோசிக்கவே கூடாது. ஆண்டுடைய அன்பை லைட்டா யோசிக்கவே கூடாது. ஆண்டவர் எனக்காக கல்வாரி சிலுவையில மரித்திருக்கிறார். அவருக்கு பிரியமா நான் வாழணும். என்னுடைய அன்பு, ஆண்டுடைய அன்பு என் உள்ளத்துல பற்றி எரிந்து கொண்டே இருக்கணும். That's Christianity. I want to repeat. God's love should be continuously burning in my heart. That is Christianity. கிறிஸ்துவின் அன்பு என் உள்ளத்துல எரிந்து கொண்டே இருக்கணும். பைபிள் வாசிக்கிறது இதெல்லாம் பிரஷர்ல வாசிக்க கூடாது. அப்படின்னு ஆண்டுட்டு நீங்க ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, என்னுடைய பின்மாற்றத்தை நீங்க மன்னிங்க, என் பாவத்தை மன்னிங்க, நான் நேசிக்கிறது எனக்கு உதவி செய்யுங்க, என்னுடைய அன்பை எனக்கு நான் நினைவில் கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லு. அடுத்த தடவை பாவத்துக்கு ஆசை வர்றப்ப எனக்கு இந்த பிக்சர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை நினைச்சுக்கிட்டுங்க. நீங்க கையால நீங்க பாவம் பண்ணணும்னு நினைக்கிறப்ப, அந்த மொபைல் போன்ல தேவையில்லாத சைட்டுக்கு போகணும்னு நினைக்கிறப்ப, தேவையில்லாத ஆப்புக்கு போகணும்னு நினைக்கிறப்ப, இந்த கையை நினைச்சு, கடாவப்பட்ட கை, ஆணிகளால் இந்த ரத்தம் சிந்தப்பட்ட கை, இந்த கை உன் கை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக ஆண்டவர் தன் கைகளை அவர் ஒப்பு கொடுத்தார். ரத்தம் சிந்தினார். எதற்கு? என்ஜாய் பண்றதுக்கா? இல்ல ஆண்டவருக்காக நான் இந்த கையை பயன்படுத்துவேன், ஆண்டவருக்காக பயன்படுத்துவேன், எனக்காக இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க ஒப்பு கொடுக்க. இன்னைக்கு முக்கியமா நான் பாக்குறது என்ன அப்படின்னா, ஆண்டவர் தெரிந்தெடுத்த பிள்ளைங்க நிறைய டைம் மொபைல்ல நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்களோட பிரெயின் சென்சிட்டிவிட்டி, பிரெயின் ஷார்ப்னஸ் எல்லாம் கம்மியாயிரும். ஒரு டிசிப்ளின்டா நீங்க இருக்கணும், டிசிப்ளின்டா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறேன். உங்களையும் அறியாம ஒருவேளை ஆரம்ப காலத்துல நீங்க எடுத்த கமிட்மெண்ட் சில எடுத்திருப்பாங்க. நான் எத்தனை மணிக்கு நான் எந்திரிச்சு ஜெபம் பண்றேன், நான் படமே பார்க்க மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்துல தீர்மானம் எடுத்திருப்பாங்க. அந்த தீர்மானத்தை நீங்க திருப்பியும் புதுப்பிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறார். காலப்போக்கில் பிராக்டிக்கல் இல்லாதது மாதிரி நைஸா அதெல்லாம் உள்ளக வந்துகிட்டு இருக்கும் பாருங்க. ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருப்பார், இதெல்லாம் நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. அது மாத்திரம் இல்ல, ஒருவேளை சிந்தனைகள் அசுத்தமான சிந்தனைகள் வர்ற மாதிரி இருக்குனே அப்படின்னு சொன்னா, இந்த முட்களால குத்தப்பட்டு அந்த வழிகிற அந்த ரத்தத்தை நினைச்சு கொள்ளுங்க. எனக்காக ஆண்டவர் சிலுவையில ரத்தம் சிந்தி இருக்கிறார். இன்னைக்கும் ஆளுடைய ஃபைனல் அப்பீல் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய அன்புதான். திருப்பி வா, நீ எனக்கு வேணும்னு சொல்றாரு. காட் அலர்ஜிக்கா மாறிடாதீங்க. டோன்ட் பி காட் அலர்ஜிக். நான் உன்னை திருப்பி ஏற்றுக்கொள்வேன், நீ என்னிடத்துல வா, என்னிடத்துலதான் உனக்கு சந்தோஷம் இருக்குது. நான் உன்னை நேசிக்கிறது போல இந்த உலகத்துல யாருமே நேசிக்க முடியாது. நீ விரும்புகிற சந்தோஷம், சமாதானம், நிறைவு எல்லாம் என்கிட்ட தான் இருக்கு. நீ அதெல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸ்ட தேடிட்டு இருக்கிற, இந்த உலகத்துல தேடிட்டு இருக்கிற, எதுவும் உனக்கு கொடுக்க போறது கிடையாது சொல்றேன். நான் உனக்காக மறிச்சிருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் மறுபடியும் நம்மள அவருடைய இழுத்துக்கொண்டே இருக்கிறார். அன்பின் கயிறுகளால் இழுத்துக்கொண்டே இருக்கிறார். நம்ம நிறைய நேரங்கள்ல, ஆண்டவரே நான் பின்வாங்கி போற மாதிரி இருக்கிறேனே ஆண்டவரே, இன்னும் என்னால சரியா ஜெபிக்க முடியலையே ஆண்டவரே அப்படின்னு சொல்றப்பெல்லாம் நீங்க அப்படி என்னோடு கூட அப்படி ஒருவேளை அந்த பிரேயரை நீங்க இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்க உடனே ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர் போடுங்க. 1 or 2 days ஃபாஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. அதுதான் அந்த பேக் சைடிங்லாம் தடுக்கும் பாருங்க. வீக்லி ஒன்ஸ் ஃபாஸ்ட் பண்ணி பிரேயர் பண்றது பெஸ்ட். ஏன்னா அந்த டைம்ல தான் நம்மளை ஆராய்ந்து பார்க்க முடியும். ஒருவேளை உங்கள் ஸ்பிரிட் டல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, உலகம் உள்ளக வந்த மாதிரி இருக்குது, முன்னாடி மாதிரி உற்சாகமா ஊழியர் செய்ய முடியல, பல விதமான போராட்டங்கள் வீட்டுக்குள்ள வந்துருச்சு நினைக்கிறீங்களா? உடனே மனைவியா சேர்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஆண்டவர் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுப்பா. கெட் பேக் டு தி லார்ட். நம்மளுக்கு வேற எங்கேயுமே வழி கிடையாதுன்றத மறந்துடாதீங்க.
டிலே பண்ணாதீங்க. இன்னும் நிறைய பேர் நான் பார்த்திருக்கிறேன், நல்ல பிலீவர்ஸ், நல்ல ஆவிக்குரிய வைராக்கியமா இருப்பாங்க, ஆனா ரிலாப்ஸ் ஆயிடுவாங்க. ஒரு சின்ன தப்பு பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பெரிய தப்பு பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பெரிய பெரிய தப்பு பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க. நோ, ஸ்டாப் இட், பிரேக் தி செயின். ஆண்டவர்ட்ட திரும்பி வந்துடணும், உடனே தூர போட்டுட்டு வந்துடணும், அசுத்தங்களை கலைஞ்சிட்டு வந்துடணும். வேண்டாம் ஆண்டவர், ஒரு தடவை வாட்ஸ்அப் வேண்டாம் முடிவு பண்ணியாச்சு, அவ்வளவுதான். நோ, அப்புறம் திருப்பி ரீஇன்ஸ்டால் கிடையாது. நோ, சினிமா வேண்டாம் முடிவு பண்ணியாச்சு, சினிமா பாட்டு வேண்டாம் முடிவு பண்ணிருந்தீங்க ஏற்கனவே, திருப்பி ஏன் கேக்குறீங்க? நோ. சங்கீதம் 139 சங்கீதக்காரன் சொல்கிறான், உம்முடைய ஆவிக்கு மறைவாய் நான் எங்கே போவேன் ஆண்டவரே? எங்க போவேன்? உடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்துக்கு ஏறினாலும் நீ அங்கே இருக்கிறேன், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கே இருக்கிறேன், நம்ம விட்டு எங்க போவேன்? இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, எனக்கு போறதுக்கு வேற வழி இல்லை, உங்களுக்கு எனக்கும் போறதுக்கு வேற வழி இல்லை. தாவீதோட ஜெபத்தை பாருங்களேன், அருமையான ஜெபம். சங்கீதம் 51:10 வரைக்கும் பார்க்கிறோம். என்ன அப்படின்னா, தேவனே பாவம் பண்ணிட்டான், பின்மாற்றமான வாழ்க்கை, ஏன்னா பாவத்துல திருப்பி மனம் திரும்பல, அதுக்கப்புறம் ஒரு பாட்டு இந்த பாவத்திலேயே அப்படியே வாழ ஆரம்பிச்சிட்டான். தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டி. நிலைவரமான ஆவி அவனுக்கு இல்லாம போயிருச்சு பாருங்க. பின்மாற்றத்தோட இன்னொரு அறிகுறி அதுதான், நிலைவரமான ஆவி இல்லையா? ஸ்டெட்ஃபாஸ்ட் ஸ்பிரிட் அப்படின்னு இங்கிலீஷ்ல இருக்கு. நிலைவரமான ஆவி என்னில் புதுப்பி, உன் சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் ஒரு பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும். பாவத்துல விழுந்ததுனால ஆவியானவர் துக்கப்படுவார்ன்றதை மறந்து போக வேண்டாம். ஒருவேளை புதிய பாட்டின் காலத்துல முற்றிலுமாய் அவர் விலகுவது கிடையாது, ஆனா அந்த மகிமை அவர் அப்படியே மங்கிக்கிட்டே போயிடும். ஒருவேளை ஒரு காலத்துல நான் ரொம்ப நல்லா பிரசங்கம் பண்ணேன்னு, ஒரு காலத்துல ஆவியானவர் என் மூலமாய் கிரியை செய்தார், நான் ஜெபம் பண்றப்ப சுகங்கள் நடந்துச்சு, நான் வந்து பிரசங்கம் பண்றப்ப அநேகர் அழுது ஒப்பு கொடுத்துருக்காங்க, ஆனா இன்னைக்கு அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லி யாராச்சும் இருந்தீங்கன்னா, ஆண்டவருடைய வசனம் உனக்கு நேராக வருகிற, இன்றைக்கு நீ ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொள். இழந்து போன எல்லா காரியங்களையும் ஆண்டவர் இரட்டத்தினையாய் திருப்பி தருவார். இரட்டத்தினையான அபிஷேகத்தால் நிறைத்து உன்னை எடுத்து பயன்படுத்துவார். அவர் நீ வான்னு சொல்ற, வா, மறுபடியும் வா அப்படின்ற ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தங்கும்படி செய்ய. உற்சாகமே இல்லை, சந்தோஷமே இல்லை. பாவம் இருக்கிறப்ப சந்தோஷம் இருக்காது, பின்மாற்றம் இருக்கிறப்ப சந்தோஷம் இருக்கவே இருக்காது. நோக்கி ஜெபம் பண்ணலாம், ஆண்டவரே இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் நீங்க எனக்கு திருப்ப போறீங்க. It's a prayer for restoration. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போறோம். ஒரு 5 நிமிடங்கள் நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, இழந்து போயிட்டு எதெல்லாம் இழந்து போயிருக்கீங்கன்னு பாருங்க. பிரேயர் லைஃப் இழந்து போயிருக்கிறீங்களா? ஆண்டவரே, ஜெப வாழ்க்கை எனக்கு நீங்க திருப்பி தாங்க. ஒரு காலத்துல அதிகாலையில நான் எழுந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், அந்த ஜெப வாழ்க்கை டபுள் ஃபோல்ட் எனக்கு தாங்க ஆண்டவரே. கேளுங்க, ஆண்டவர் தான் ஐ வில் ஹீல் தேர் பேக் ஸ்லைடிங். ஆண்டவர் தான் சுகம் கொடுக்க முடியும், ஆண்டவர் தான் பலன் கொடுக்க முடியும். ஆண்டவரத்துலவா நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே, இது வரைக்கும் நான் மலிப்பிட்டேன், ஏதோ ஒரு தவறான ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியை நான் நினைச்சுக்கிட்டேன், என்னை மன்னிங்க. எடுத்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் நான் ரீகமிட் பண்றேன் ஆண்டவரே. சொல்லுங்க, ரீகமிட் பண்ணுங்க. தேங்க்யூ ஜீசஸ். சின்ன வயசுல நீங்க ஒருவேளை பண்ண கமிட்மெண்டா இருக்கலாம், அதை திருப்பி ரீகமிட் பண்ண ஆண்டவர் சொல்லுவார். ரீகமிட் பண்ணுங்க. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில பிளஸிங்ஸை தடை பண்ணிக்கிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஜீசஸ். தேவனுடைய அன்பை இழந்து போயிட்டீங்களா? மெக்கானிக்கலா இருக்கா லைஃப்? கிறிஸ்டியன் லைஃப் மெக்கானிக்கலா இருக்கா? கிளஸ்டர் ரீட் பண்றது கஷ்டமா இருக்குதா? பாரமா இருக்கா? ஊழியங்கள்லாம் பாரம் ஆயிடுச்சா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய அன்பை நான் இழந்துட்டேன், ஆண்டவரே அன்பு எனக்கு வேணும்னு சொல்லி கேளுங்க. என்னுடைய அன்பு எனக்கு வேணும், இப்பொழுதே என்னுடைய அன்பை ஊற்றுமையான்னு சொல்லி கேளுங்க. Right now, in the name of Jesus, pour out your spirit of Father and fill us with your love, O Lord. ஆண்டவரே என்னுடைய அன்பால நிரப்பியுள்ளுங்க ஆண்டவரே. யாரெல்லாம் கிறிஸ்டியானிட்டி போர் அடிக்கும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் லைஃப்ல ஒரு மாறுதல் உண்டாவதாக. இப்பொழுது ஜெபத்துல ஒரு மாறுதல் உண்டாவதாக. பர்சனல் பிரேயர் லைஃப்ல ஒரு மாறுதல் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. Thank you Jesus. Thank you Father. முன்னாடிலாம் ஊழியம் பண்ணிட்டு இருந்தேன்,
நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஒரு பிரேயர் செல் எடுத்துட்டு இருந்தேன், அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். God wants you to restart that. திருப்பி ஆரம்பிக்க சொல்றாரு. விட்டு விட்டு காரியங்கள் அதெல்லாம் பின்மாற்றத்தின் அறிகுறிகள் தான். காரணம் சொல்லலாம், அது இந்த காரணம் இந்த காரணம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இதெல்லாம் ஞாபகப்படுத்தினாரு. விட்ட காரியங்களை திருப்பி நீ ஆரம்பி, விட்ட ஜபங்களை திருப்பி ஆரம்பி. நீ செய்த கிரியைகளை, ஆரம்பத்துல செய்த கிரியைகளை நீ மறுபடியும் செய்யின்னு சொல்றாரு. பலப்படுத்து. ஹல்லேலூயா. விழித்துக்கொள், விழித்துக்கொள். Thank you Jesus. Thank you Jesus. ஆண்டவரே, இழந்து போன சுகத்தை நீர் மறுபடியும் நீர் கொடும் ஆண்டவரே. இழந்து போன சந்தோஷத்தை கொடும். நிறைய பேர் அப்படியே ஒரு வெயிட்டா இருக்கிறீங்க, ஹார்ட் எல்லாம் அப்படியே வெயிட்டா இருக்குது. ஒரு சந்தோஷம் சிரிச்ச முகத்தோடு கூட கிறிஸ்டியன் லைஃப் இல்ல. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆண்டவரே, குடும்பங்கள்ல சந்தோஷம் காணப்படுவதாக, பிள்ளைகள் மூலமா சந்தோஷம் கொண்டு வரப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே, ஊழியங்கள் ஆரம்பிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்ய தொடர்ந்து நீர் வழி நடத்தும் ஐயா. ஆண்டவரை, விட்டு போன குடும்ப ஜெபங்கள், ஒரு காலத்துல குடும்ப ஜெபம் ரெகுலரா போயிட்டு, ஃபேமிலிஸ்க்கு நல்லா குடும்பம் நல்லா ரெகுலரா போயிட்டு இருந்துச்சு. விட்டு போன ஜெபங்களை திருப்பி ஆரம்பிங்க, திருப்பி ஆரம்பிங்க. ஆமென். Thank you Jesus. ஆண்டவரே, நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. பண்ண கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் ஞாபகப்படுத்துங்க, ஞாபகப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, மறந்து போன கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வருவதாக இயேசுவின் நாமத்தினால மன தெளிவு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. Hallelujah. The name of Jesus. ஆண்டவர் நினைவு கூறுகிறார் ஐயா. நம்முடைய பிள்ளைகளை நினைவுபடுத்த சொல்லுகிறேன் இயேசுவின் நாமத்தினால. The name of Jesus. இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. இந்த 500 யூத் ராலி இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சித்தத்தின்படி நீ நடத்துவீராக. ஆண்டவரே, நீரே இதன் தலைவராக இருந்து ஆண்டு ஒவ்வொருவருக்கும் நீர் தெளிவை கொடுத்து நீ நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒரு நாட்கள் இருக்கிறதான கிளஸ்டர் ரிவ்யூ மீட்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹோலி ஸ்பிரிட் அனாயிண்டிங் மீட்டிங்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சீக்கர்ஸ் மீட்டிங்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதெல்லா கூடுகளும் பரிசுத்த ஆவியானவர் பலமாய் நீர் கிரியை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ராஜா. பெரிய காரியங்களை செய்ய தொடர்ந்து வழி நடத்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், 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 ஆமென்.